விதியோ என்னமோ மோகிய பிசாசு மாதிரி நடக்கிறாரு. என்ன அவபாட்டும் போய்கிட்டு இருக்கா? சொந்த வீடு மாதிரி இதுக்கு முன்னால இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ? எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிற முதல் பொம்பளை இவதான். சத்தம் படாது. என்னம்மா யோசிக்கிற? இது உன் வீடு இல்ல. சும்மா இருக்கப்பா, களைச்சு போயிருக்கா பாவம். ஏம்மா காப்பி சாப்பிடுறியா? ஹார்லிக்ஸ் வேணுமாமே? அவ பெரிய இடத்து பொண்ணுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. அம்மா இப்படி உட்காரு. ஏமா உன் பேர் என்ன? அம்மா உங்க அப்பா பேரு? ஒவ்வொன்னா கேளுங்க. ஒன்னொன்னா கேளுங்க. உன் பேர் என்னம்மா? என் பேரு மறந்து போச்சு. ஏம்மா பேரை மறந்துட்டு எங்க பிராண்ட வாங்குற? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. கமலா இல்ல. கனவாக்கி இல்ல. லதா. நோ. லட்சுமி இல்ல. அஞ்சல இல்ல. பிரேமா. நோ நோ நோ. என் பேரு ஞாபகம் இல்ல. நல்ல பேரு. அம்மா அது போகட்டும். டாக்டர் ஆரம்பத்திலேயே போட்டு விட்டா கடைசி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும். ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா நீ பிறந்த இடம், இருந்த ஊரு, உங்க அப்பா பேரு எல்லாமே மறந்து போச்சு. எங்க அப்பா பேரு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன? பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஏண்டா சுந்தரம், பிரம்மதேவனை தெரியுமா? யார் டாக்டர் இந்த பிரம்மதேவன்? மகாவிஷ்ணுவின் மகன். இந்த உலகத்தை உண்டாக்கி உங்களையெல்லாம் உற்பத்தி செய்த மூலகர்த்தா, படைப்பின் ஆதிகர்த்தா. டாக்டர் என்ன? ஒரு சின்ன விஷயம். அப்படி வர்றடா. என்ன டாக்டர், அவளுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன். தேவையில்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவளுக்கு பைத்தியம். உனக்கு இல்ல, எனக்கு. பைத்தியம் இல்ல சார், அடிபட்ட ஷாக்குல பழசையெல்லாம் மறந்துட்டா, அவ்வளவுதான். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பாளா? வேற வழி? டாக்டர், அவ ஒரு வாரம் இங்க தங்குனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பின்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருப்பேன்.